ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. நம்ம சேனலுக்கு வரதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காய் அந்த ஜெல்லி மாதிரி வரது இருக்காது. கொல கொலன்னு ஆகாமல் காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். காய் நல்லா வதங்கணும். உங்களுக்கு தெரியும் வதங்குறது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறினதும் தனியாக அந்த கடாயில் வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மாறிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ப்ரௌன் ஆகுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு அப்புறமா தக்காளி போடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், 3 அல்லது 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்க லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு தக்காளி கூடயே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக தக்காளி வதங்கும். தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா வதங்கினதும் புளி, தேவையான அளவு புளி, மிளகாத்தூள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டதுனால தான், கல் உப்பு போட்டதுனால தான் சீக்கிரம் வதங்கிடுச்சு. நீங்கள் எப்போதுமே தக்காளி போடும்போதே உப்பு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக ஆகும். புளியும் மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி போட்டுடலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. அப்போ தான் கொதிக்கும் போது மிளகாத்தூள் வாடை ஸ்மெல்லு வெளியில் போகும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து மிளகாத்தூள் ஸ்மெல் போய் குழம்பு கொஞ்சம் திக்காகணும். தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு வெண்டைக்காய் போடுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஏற்கனவே வதக்கியாச்சு, அதனால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு பாருங்கள். இப்போ நல்லா